ஓகே, அந்த வண்டி என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அது வந்து அவன் எடுத்துகிட்டு வரான். அந்த வண்டியை நம்ம இது போடுவோம் ரைட் ரிவ்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த N160 தான் எடுக்க போகிற ரிவ்யூ. இது வந்து 2023 எடுத்தான், பட் 2024 மாடல் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வராது. அது போல் இந்த டிஜிட்டல் வித் அனலாக் டிஸ்பிளே தான் வரும். ஸோ இப்போ இந்த பைக் நம்ம ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆமாம், நீங்கள் குந்துகால் போங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரேன். நீங்கள் குந்துகால் போங்கடா, நாம் அந்த யாகப்பா சாப்பிட்ற கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரேன் குந்துகாலுக்குள்ளே. ஆமாம், அப்படியே எடுத்துகிட்டு அதான்டா இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் அப்படியே எடுத்துக்கிட்டே வரேன் கொஞ்சம் வீடியோ. ஸோ காய்ஸ், பீஸ்ட்டை கலப்பியாச்சு. ஸோ காய்ஸ், புல்லிங் வேறு மாதிரி இருக்கு காய்ஸ். அந்த காருக்கார ஆறு அடிச்சதாப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதாயா கத்துனேன். வண்டி தரமாக இருக்குது காய்ஸ். ஸோ இது வந்து N160 தான், 250 கிடையாது. ஸோ அந்த 160க்குள்ளே அந்த பவர் இதில் கொட்டி கிடக்குன்னு சொல்லுவேன். பட் இது வந்து நம்ம N160 ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு பவர் கிடையாது. பவரும் டார்க்கும் இதில் கொஞ்சம் கம்மி, பட் மேனேஜ் பண்ணுதுன்னே சொல்லுவேன். ஒரு 160க்கு தேவையான பவர் இதில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 0C60 இது வந்து குயிக்காக எடுத்துது. இப்போ நம்ம 60-80 இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எடுத்துருது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே போக வேண்டியது, பட் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்டான்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இப்படி போக போகிறோம். ஸோ இதில் மொத்தமாக 5 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு வந்து எனக்கு இன்னொரு கியர் தேவைடான்னு இது சொல்லுது. பட் ஒரு 160cc வந்து இது போதுமானதுன்னு சொல்லுவேன் காய்ஸ். ஸோ 90 அசால்ட்டாக பண்ணுது காய்ஸ். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு 160 பைக்கு மாதிரி உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது பவர்லேருந்து. எல்லாமே ஒரு 110 போகுது காய்ஸ். ஆனால் வாபுல் ஆகுது. வந்து வாபிள் ஆகுது காய்ஸ். 102 அசால்ட்டாக பண்ணுது. ஸோ நம்ம அப்படியே வண்டியை திருப்பிக்கிறோம் காய்ஸ். மாமா டீ இது என்னடா 110 அசால்ட்டாக ஏறுது, பிரேக்கு நல்லா நிற்கிது. அதான் இல்லைடா, இதுலேருந்து இதோட தான் 110 ஏறிச்சு. அந்த அங்கே ஒரு லாரி பற்றி ஐட்டம் வளைச்சாரா எனக்கு பக்கன்னு ஆயிடுச்சு. NSலேருந்து ABS கிடையாதுல, சொருவ தான் பாருன்னு வண்டி கரெக்டாக நின்றுச்சு. திருப்பிட்டு போமா. வண்டியோட எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்குறீங்களா? ஸோ சவுண்டு பங்கமாக இருக்குது. ஸோ வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஸோ போகிறப்ப உங்களுக்கு டாப் ஸ்பீட் எடுத்து கட்ட முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ரோட்டில் வந்து அவ்வளோ வண்டி வந்து டாப் பண்ணலாம் ஏற்ற முடியாது. ஸோ அதுக்குன்னு நான் ஒரு இதுக்கு தான் போகணும். ஸோ எப்படி சொல்கிறது, அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து வளைக்கிறதுக்குலாம் வந்து செம்மையாக இருக்குது காய்ஸ். இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்கனால வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதான் ஒன்று நம்ம வளைக்கிறப்ப. இப்போ NS அப்புறம் வந்து RSல உள்ள மாதிரி இதில் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டியூக்கு R15 MT உள்ள மாதிரிலாம் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் கிடையாது. ஸோ அதனால் இது பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வளைக்கிறப்ப வந்து பெருசாக வெயிட்டாக இருக்கும். பட் அது மட்டும் மேனேஜ் பண்ணி மித்தபடி இது வந்து வளைக்கிறதுலாம் நல்லா இருக்குது. பட் இந்த வண்டியோட டார்க்கும் பவரும் ஒரு 160cc போதுமானதாகவே இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா இது சீரியஸாக கைஸ், இப்போ இது N160 பவர் கம்மி. N160 பவர் கம்மி. பட் வந்து எப்படி சொல்கிறது, பட் அந்த பவரை மேனேஜ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டார்க்கும் பவரும் கொடுத்துருக்கலான்னு சொல்கிறேன். நான் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வண்டி நல்லா டாப் பண்ணிட்டு போகும். அதேமாதிரி இது வந்து 2 வால்வ் இன்ஜின் தான்.
நாட் 4 வால்வ் இன்ஜின். NS வந்து உங்களுக்கு NS 160 வந்து 4 வால்வு, இது 2 வால்வு தான் நம்மளுக்கு. ஸோ அந்த 2 வால்வுக்கு வந்து இது பவர் நல்லாயிருக்கு. நான் சொன்னேன்ல, இது வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம்னால வளைக்கிறப்ப மட்டும் அந்த வெயிட் தெரியும், மற்றபடி வண்டி வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது ஓட்டுறதுக்குலாம். ஆனால் இது 2 வால்வ் இன்ஜின்னால நான் டாப் எண்ட் அவ்வளோ போக நினச்சேன். நம்ம 220F வந்து 2 வால்வ் இன்ஜின் தான். இப்போ அதர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சியில் வந்து 2 வால்வ் இன்ஜினில் ஒரு பைக் இருக்குது. பட் அது எப்படி டாப் அண்ட் டெவலப், அதனால தான் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்தாங்க. ஸோ பஜாஜில் வந்து பல்சரில் 2 வால்வ் இன்ஜின் ஃபுல்லாக டாப் அண்டு நல்லா அடிக்குது. ஸோ அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் பிக்கப் டார்க் அதிகமாக கொடுத்தா 4 வால்வ் இன்ஜினுக்குள்ள மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ மற்றபடி வண்டி சஸ்பென்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது guys. அப்புறம் பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குண்ணா. அவங்களுக்கு திருப்பி காட்ட இந்த லாரி ஒன்று வளைஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம பிரேக் அடிச்சிருப்போம். ஸோ தரமாக வண்டி நின்றுருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், வண்டி வந்து ஓட்டுறதுக்குலாம் செம்ம இதாக இருக்குது. 250 வாங்க முடியல ப்ரோ, எனக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக வேணும், மைலேஜும் நல்லா வேணும், அதே மாதிரி வண்டி ஓட்டம் நல்லா பெருசாக கெத்தாக இருக்கணும், நல்ல ஒரு பவர் இது பண்ணோம். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த பைக் ட்ரை பண்ணலாம். N160 ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மற்ற பிராண்ட் உள்ள மாதிரினா இப்போ வந்து நம்ம யமஹாலாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து FC இருக்குது உங்களுக்கு கம்மி ரேட்டில். 160க்கு இதுக்கு வந்து கம்மி ரேட்டில் இது நல்லா இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து FC இருக்குது உங்களுக்கு வந்து 160ல் 155 FC இருக்குது உங்களுக்கு வந்து யமஹாவில். பட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து யமஹா வந்து உங்களுக்கு வந்து பவர் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாது. அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பவர் வேணுமா நீங்கள் வந்து R15 MTக்கு போங்க, ப்ரைஸ் கொஞ்சம் கூட கொடுங்க. ஃபேமிலிக்கு வேணும்னா அதே இன்ஜின் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க, டாப் அண்ட் கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து FC கொடுத்துருப்பாங்க. FCயும் அப்புறம் வந்து இப்போ ஒரு பைக் இல்லை பின்னாடி இந்த மிரர்லோட தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு இதுக்கு தப்பில். ஆனால் பஜாஜ் வந்து கொடுக்குற எல்லா பைக் வந்து பவரும் டார்க்கும் வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கார்னர்லாம் பங்கமாக இருக்குது. நான் பிடிச்ச மோஸ்ட்டாக நம்ம கூட தான் சிங்கிளாக போயிட்டுருக்குறோம். ஓகே, இப்போ நான் இது கார்னரிங் காட்டுறேன். வந்து ஓட்டுறதுக்கெலாம் குழந்த மாதிரி இருக்குது. நிமித்தணும்னா வண்டி வெயிட்டே தெரில. ஆனால் எப்படி சொல்கிறது, பட் உங்களுக்கு வளைக்கிறப்பையும் ஓட்டுறப்ப உங்களுக்கு வெயிட் தெரியாது, நிமித்தரப்போ வளைக்கிறப்ப வெயிட் தெரியும். பட் சஸ்பென்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்காது. இப்போ அதில் விட்றேன் பாருங்களேன், நல்லா ஒரு டெலஸ்கோப்பிங் நல்லா இருக்குது. கார்னரில் பங்கமாக இருக்குது. ஸோ அலைஞ்சாலும் வண்டி நான் ஜென்ரலில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து வேறு மாதிரி ப்ரோ ஃபீல்லாம் தர்ற மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு இந்த வண்டி. பஜாஜில் உள்ள எல்லா பைக்கும் நம்மளுக்கு பல்சர் சைடு போயிட்டாலுமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் அந்த வந்து ஒரு சேட்டிஃபை இருக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்றாப்புல. பட் அதே மற்ற பிராண்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேட்டிஃபைலாம் இருக்காது. நீ காசு கூட கொடுத்தா உனக்கு நான் பவர் தருவேன், மற்றபடி நீ காசு கம்மியாக கொடுத்தா உனக்கு நான் பவர் தர மட்டும் உனக்கு சேட்டிஃபை ஆகாது. இப்போ நீங்கள் இவன் அப்படி கிடையாது, டாப் பண்ணிருப்பான், உங்களுக்கு வந்து ஃபன்னாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ நான் பார்த்தீங்களா இப்படி புந்து புந்து எல்லாருன்னு செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ அதேமாதிரி லோ எண்டு இந்த வண்டி நல்லா இருக்குது கைஸ். ஏன்னா 2 வால்வ் வந்து லோ எண்டு மிட் ரேஞ்சு நல்லா கொடுத்துருப்பாங்க, பட் டாப் எண்ட் இருக்காது. ஆனால் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பட் பஜாஜில் அப்படி கிடையாது. தலைவன் வேறு மாதிரி எப்படி தான் இன்ஜின் ரெடி பண்ணுறான்னு தலைவன் ரா பவரை கொடுக்குறனால தான் வந்து இன்ஜின் வந்து அதிகமாக வந்து கொலகலன்னு ஆயிடுது. அதனால் அது வந்து கொலகலன்னு ஆகுறது எப்படி சொல்கிறது, நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து இருக்குது. நிறைய பேர் மெயின்டைனே பண்ணாமல் வண்டி கொலகலன்னு ஆகுதுன்னா அப்போ மற்ற பிராண்டில் உள்ள மணிக்கு பவர் கொடுக்காமல் இருக்கணும் தானே. ஸோ வந்து பவரையும் கொடுத்து உங்களுக்கு வந்து எல்லாம் கம்மி ரேட்டில் கொடுக்குறதா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாமல் வண்டி கொலை ஆகுதுன்னா எப்படி கைஸ். ஸோ ஒரு 250 வாங்க முடியாதவங்க ஒரு 160 வாங்கி சேட்டிஃபை ஆகிக்கிறங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் 5th கியரில் போட்டேன். இந்த மேட்டில் வண்டி அசால்ட்டாக இருங்க கைஸ், செயின் தட்டவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே இவங்க எப்படி கொடுப்பாங்க. நிறையா பேர் பல்சரை பஜாஜை திட்டுறீங்க வண்டியாக, பட் உங்கள் வண்டி மெயின்டைன் பண்ண தரல கைஸ், அதான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஒத்துக்கிறேன் வண்டி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் பஜாஜ் இதில். பட் அதுக்காக நம்ம கொஞ்சம் காசு கொஞ்சம் அப்போ கூட கொடுங்க கைஸ், நான் சொல்லுவேன். மற்ற பிராண்டுக்குள்ள மணிக்கு இது கூட கட்டுங்க. உங்களுக்கு அப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொடுத்து இங்கே கேடிஎம் போங்க. கேடிஎம்மும் பஜாஜும் டைப்பு தான். இப்போ ட்ரையம்ப் இதோட டைப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் கேடிஎம் போக வேண்டியதான். இல்லை எனக்கு காசு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னா கேடிஎம் போங்க. இல்லை நான் மெயின்டைன் நல்லா பண்ணிக்கிடுவேன், எனக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக வேணும், பைக்கும் கம்மியாக வேணும், ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வாங்க பஜாஜ் சைடு, அதான் நான் சொல்லுவேன்.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ டாமினா 250 போடுறதுக்கு இல்லை N250 பண்ணுறா, நம்ம 250 ரிவ்யூ போடுறப்ப அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம போடுறது வந்து 160க்குள்ள வீடியோ. அதனால் 160 வந்து இப்போ NS 160 N160 ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து NS பிடிக்கும்னா நீங்கள் வந்து தாராளமாக N160 ட்ரை பண்ணுங்கள். NS 200 வாங்க முடியாத பட்சத்துக்கு. மித்தப்படி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து N160 ட்ரை பண்ணுங்க சொல்ல. ஏன்னா இது வந்து நியூ லுக்காக இருக்குது, அதேமாதிரி வண்டி வந்து நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. உங்கள் சீரியஸாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது 2 வால்வுனால அந்த இனிஷியல் பவர் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டாப் எண்டும் கிடைக்கிது. நம்ம இப்போ அதே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம NS எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து 200 மட்டும் அவன் 160 இது பண்ணுவான். மிட் ரேஞ்சும் நல்லாயிருக்கும், டாப் எண்ட் நல்லாயிருக்கும். பட் லோ எண்ட் வந்து வண்டி நம்ம கொஞ்சம் லோ எண்டும் நல்லாயிருக்கு, மிட் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. மீனுக்கு டாப் எண்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிக்கடி கியர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை டிராஃபிக் இதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் N160 போகலாம். இல்லை எனக்கு அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு டிராஃபிக்கில் ஒரு ஃபன்னாக வேணும், எனக்கு அந்த அக்ரெசிவாக வேணும் வண்டி ஓட்டுறதுக்குனா நீங்கள் NS 160 போங்க. மித்தபடினா நீங்கள் வந்து ஒரு புதுசாக பைக் வாங்க போட்டிங்கன்னா நீங்கள் N160 ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். மித்தபடி இந்த வண்டியை பற்றி பேசுகிறது இவ்வளோ தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்துட்டு அதே மாதிரி தான் இந்த வண்டியோடைய ஹெட்லாம் விசிபிலிட்டியும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பாருங்கள், வண்டி பார்க்க பங்கமாக இருக்குதா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் எனக்கு வந்து N160 பற்றி இவ்வளோ தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து நம்ம ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். பட் வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். போகிறப்ப இந்த பைக் அப்படியே நம்ம ரிவ்யூ எடுப்போம். இது வந்து Yamahaவில் உள்ளது பைக் கைஸ். வண்டி ஆஃப் பண்ணிடுறோம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா சவுண்ட் நீங்கள் கேளுங்க, பங்கமாக இருக்கும் இந்த இடத்துல. சொன்னா அந்த பீட் RPM எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. RPM வந்து 10,000 கிட்டே அடைச்சிருது. ஸோ பட் அது BS6 2.0 எமிஷன் இதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில் வந்து எல்லாம் கேட்க இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புது அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும், ஃபுல் டிஜிட்டல். பட் அது குட்டியாக இருக்கும். பட் அது வந்து என்ன தான் ப்ளூடூத் அதுன்னு கொடுத்தாலுமே இது கொடுக்குற அந்த இது ஃபீல் இருக்காது. இது RPM இப்படி ஏற 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 ஒரு ஃபீல் வரும். பட் அதில் அவ்வளோ கொடுக்காது. ஸோ இது வந்து E20 தான் உங்களுக்கு ஃபீல் இது பண்ணுது. அதே மாதிரி இதிலே வந்து சார்ஜிங் மட்டும்லாம் இருக்குது. ஸோ பஜாஜில் வந்து எப்போயும் பல்சர் பைக்கெலாம் அந்த சைட் லைட் கொடுத்துருவாங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ இதே பவர் தான் இப்போ புது வண்டிலையும் வருது. அதனால தான் இந்த வண்டியில் ரைட் ரிவ்யூ பண்ணேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ காய்ஸ். மறக்காம எல்லாம் பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, முடிஞ்ச ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுங்க. லவ் யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பைக் ரைட் ரிவ்யூ வேணும்னு கேளுங்க, அதே பண்ணுவோம். பாய் காய்ஸ்.